எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். அது நடக்கணும்னு பிரபஞ்சத்திட்டையும் கேட்பாங்க. ஆனால் பிரபஞ்சம் அதை நடத்தி வைக்கலைன்னு ரொம்பவும் கவலையாக இருப்பாங்க. ஏன் நம்மளுக்கு மட்டும் பிரபஞ்சம் இதை பண்ணி கொடுக்க மாட்டுது? மற்ற எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த கவலை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இது எதனால் அப்படின்ற சிந்தனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயந்தான். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் மாற்றினாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு நானும் பிரபஞ்சத்திட்ட கேட்குறேன். ஆனால் என்னோட மைண்டில் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களோ இத்தனை நாள், அதுதான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை சுற்றியும் அந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் உங்களை சுற்றி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது. சரிங்க, இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நான் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன விடை தாங்க இது. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லார் மனசுலையும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலைகள் தான். ஆனால் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளேயே நம்ம இருக்க நம்மளோட பாஸ்ட் லைஃப் தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர ப்ரெசன்ட் லைஃப் வராது. அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும். நம்மளோட யூனிவர்ஸும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். இப்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அதை எப்படியெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படுது. அப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி கிடைக்கல, ஒரே ஒரு பானையில் தண்ணி இருக்குது, அதுவும் தூரில் இருக்குது. இப்போது இந்த தூரில் இருக்கிற பானையில் இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவாங்க? கதை தான். கல்லை தூக்கி போட்டோன்னே தண்ணி மேலே வந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருந்தாலே தன்னால் நம்ம நினச்ச நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வீட்டில் மசால் பொடி அரைக்கிறதுக்காண்டி வரமிளகாய் வாங்கிட்டு வந்தேன். வரமிளகாவை காய வச்சு அதை அரைச்சாச்சு. ஆனால் இந்த காய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் சின்ன விதைகள் நிறையா இருந்துச்சு. அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செடி தொட்டியில் போட்டு வச்சேன். அது போட்டு வச்சோடனே ஒரு 2 நாளில் நம்மளுக்கு எப்பயும் தண்ணி ஊற்றுற மாதிரி அதுக்கும் தண்ணி ஊற்றுனேன். அது விதையாக இருக்கிறது செடியாக மாறிடுச்சு. அந்த விதையை போடுறப்ப என் மனசில் என்ன தோணுச்சுன்னு தெரியுங்களா? எங்கள் ஊர் தோட்டத்தில் பச்சை மிளகாய் செடியை நான் கண்ணார பார்த்துருக்கேன். அது எப்படி காய் காய்ச்சி தொங்குன்றது என் கண்ணில் அப்போ வந்து நின்றுச்சு. அது சரி சும்மா போகுதே அப்படின்னு சொல்லி தான் அந்த விதையை போட்டேன். அதுக்கு பிறகு நான் அது வளரும் வளராது அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச் வளர்ந்துருக்கு. இந்த செடி மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களோட வெளிப்பாடு தான். அது மாதிரி தான் நம்ம மனசில் நல்ல விஷயங்களை நம்ம உள்ளே கொண்டு வரணும். நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம மனசில் உறுதியாக கொண்டு வந்துட்டாலே போதும். அது செடி மாதிரி அதுவும் வளர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த செடிக்குரிய விதையை போட்ட பிறகு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்க்கல அந்த செடியை. அதனால் எப்பயுமே நம்ம நல்ல விஷயங்களை நினைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தேவைகள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நம்மளுக்கு என்ன தேவைகள்ன்றதை பிரபஞ்சத்திட்ட சொல்லிவிட்டு நம்ம விட்டுறணும். பிரபஞ்சம் அதுவாக நடத்த ஆரம்பிக்கும். இதற்கு இடையில் நம்ம அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்வியே கேட்க தேவையில்லை. பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டோம், அது கண்டிப்பாக நடத்தி வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். எப்படி நான் ஒரு விதை போட்டுட்டு அந்த விதையை கண் முன்னாடி பார்த்துட்டு நான் விட்டுட்டேனோ, இப்போது அது செடியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு விதை செடியாக மாறுறது ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம அந்த செடிக்கு ஒரு சின்ன தண்ணி மட்டும்தான் ஊற்றுறோம், ஆனால் அது அவ்வளோ பெரிய செடியாக வளருது. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விதை விதைக்கிறோம். அது விதைன்றது நம்மளோட எண்ணங்கள். நம்ம என்ன ஆகிறோம் எப்படி ஆகிறோம் அப்படின்றத நினச்சிட்டு அதை ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிவிட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக அந்த விதை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரமாக மாறுங்க. இது செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம மனசில் இருக்கிற விதைகளுக்கும் தான். அதனால் நம்மளோட எண்ணங்களோட சக்திகள் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வருது.
சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி என் மனசில் ஒரு நாளைக்கு ஒரு 10,000 எண்ணங்கள் ஓடுது. இதில் எது எனக்குன்றது எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது உங்களுக்குன்றது எப்படி தெரியும்னா, நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட தனியாக பேசணும். தனியாக பேசணுன்னா எப்படி? யூனிவர்ஸ் நம்மளோட பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பேசும். ஏதோ ஒரு சிக்னல் மூலமாக சொல்லும். நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட பேசணும்னா நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும். முதல்ல அமைதியாக நீங்கள் இருக்க கற்றுக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்காமல் எனி டைம் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தாலும், அடுத்தவங்ககிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலும் யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்ல வர்றது ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா யூனிவர்ஸ் உங்கள் கூட பேசணும்னு ஆர்வமாக இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். அப்போ தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட வரும். எப்படி ஒரு விதை ஒரு பெரிய மரமாக மாறுதோ, அது மாதிரி தான் உங்களோட எண்ணங்களோட சக்திகள் ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொண்டது. நீங்கள் எண்ணங்களை நல்லதாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைக்கிற ஜாப்பாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, உங்களோட மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நினச்சி பாருங்கள், விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டையும் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே உள்ளே போகாதீங்க. ஏன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை வளர விடாமல் பண்ணிடும். அதனால் நெகட்டிவ் தாட்ஸ்குள்ளே போகாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களோட பேசும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.